வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மகாராஷ்டிரா, தெலுங்கானா, ராஜஸ்தான், பஞ்சாப் மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்கள் நியமனம். ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், அசாம், சிக்கிம், மேகாலயா மாநிலங்களுக்கும் புதிய ஆளுநர்களை நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவு. மகாராஷ்டிர மாநில ஆளுநராக சி.பி. ராதாகிருஷ்ணன் நியமனம். ஜார்க்கண்ட், புதுச்சேரி, தெலுங்கானா ஆளுநர் பொறுப்புகளை கவனித்து வந்த நிலையில் மாற்றம். புதுச்சேரியின் புதிய துணைநிலை ஆளுநராக கைலாசநாதன் நியமனம். குஜராத் முதலமைச்சராக மோடி இருந்தபோது அரசின் முதன்மை செயலாளராக பணியாற்றியவர் கைலாசநாதன். பாஜக ஆளும் மாநில முதலமைச்சர்கள் மற்றும் துணை முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை. மாநிலங்களில் செயல்படுத்தப்படும் முக்கிய திட்டங்கள் குறித்து கேட்டறிந்தார். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் 9வது நிதி ஆயோக் கூட்டம். வளர்ச்சி திட்டங்கள் குறித்து பல்வேறு மாநில முதலமைச்சர்களுடன் ஆலோசனை. பிரதமர் மோடி தலைமையிலான நிதி ஆயோக் கூட்டத்தை இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் புறக்கணித்தது. பாஜக கூட்டணியில் உள்ள புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியும் புறக்கணித்ததால் அரசியல் களத்தில் சலசலப்பு. விக்சித் பாரத் 2047 என்பது ஒவ்வொரு இந்தியர்களுக்குமான லட்சியம். நிதி ஆயோக் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. பிரதமர் மோடி தலைமையிலான நிதி ஆயோக் கூட்டத்தில் இருந்து மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வெளிநடப்பு. நிதி ஆயோக் கூட்டத்தில் 5 நிமிடம் கூட பேச வாய்ப்பளிக்கவில்லை என்று பரபரப்பு குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சிகளை எதிரிகள் போல் ஒடுக்க நினைக்கக்கூடாது என்று மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். எதிர்க்கட்சிகள் ஜனநாயகத்தின் ஒரு அங்கம் என்பதை மத்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் காட்டம். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்ற மம்தாவை முழுமையாக பேசவிடாமல் தடுத்ததற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரை நடத்தும் விதம் இதுதானா என்றும் கேள்வி. நிதி ஆயோக் கூட்டத்தில் மம்தா பேசிய போது மைக் அணைக்கப்பட்டதாக கூறுவது உண்மை அல்ல என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். கலந்து கொண்ட அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் பேசுவதற்கு நேரம் வழங்கப்பட்டதாகவும் பேட்டி. மக்களுடன் முதல்வர் திட்டம் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பயனாளர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்துரையாடல். கோரிக்கை மனுக்கள் மீது விரைந்து தீர்வு காணப்படுகிறதா என்றும் கேட்டறிந்தார். உடனே பதிஞ்சு உடனே பிரிண்ட் எடுத்து கொடுத்துறோம் சார். அதெல்லாம் ஸ்லோவாலாம் இல்ல சார். பப்ளிக் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணலாம். அதெல்லாம் இல்ல சார், வந்து கரெக்டா போயிட்டு. மக்கள் கொடுக்கும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் தீர்வு கண்டு அரசின் பயன்கள் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும். மாவட்ட ஆட்சியர்கள் உடனான ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை ஆற கட்டி தழுவி அன்பை பரிமாறிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. கோவை டாக்டர் பழனிவேல் புத்தக வெளியீட்டு விழாவில் நிகழ்ந்த ருசிகரம். நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக தமிழின் பெருமையை தலை தூக்கி நிறுத்திக் கொண்டிருப்பவர்
கரூர் ஐயர்மலை ரோப்கார் சேவை தொடங்கிய அடுத்த நாளே பழுதானது எப்படி? இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு விளக்கம். அளவுக்கு அந்த காற்று வீசிய போது அந்த ரோப்காருடைய வீல் என்பது அந்த ரோப்காரினுடைய கம்பி வடத்திலிருந்து நழுவிவிட்டபடியால் ரோப்கார் செயலிழந்து விட்டது. EVKS இளங்கோவன் தனது பேச்சை முழுமையாக கேட்கவில்லை என்று கார்த்தி சிதம்பரம் விளக்கம். தான் பேசி ஒரு வாரம் கழித்து எதிர்வினையாற்றுவது ஏன் என்றும் கேள்வி. அவர்கள் 26ஆம் தேதி பேட்டி கொடுக்குறாரு, எனக்கு தெரியல. அவருக்கு நான் பேசினதை போட்டு காமிச்சாங்களா? ஏன்னா அதில் டிவில லைவ் பிராட்காஸ்ட் வந்திருக்காரு, சோசியல் மீடியாவில் தான் இருக்குது. அது அவரே சோசியல் மீடியாவை பார்க்குறாருலாம் எனக்கு சந்தேகம் தான். அவர் நிஜமாவே நான் புதுக்கோட்டையிலையும் சிவகங்கையிலையும் பேசுனது அது ஒரு வாரத்துக்கு முன்பாக. செல்போன் மனித குலத்திற்கு எதிரானது என்று சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் கருத்து. அனைவரும் புத்தகங்களை நோக்கி நகர வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். எல்லோருக்கும் வணக்கம் வைத்தேன். ஆனால் திரும்பி நம்மளுடைய பண்பாட்டின்படி அனைவரும் வணக்கம் செலுத்துவதை கூட மறந்திருந்தார்கள் என்பது வேதனையாக இருக்கிறது. அந்த புத்தகத்தை நீங்கள் அனைவரும் படிக்க வேண்டும், அனைவரையும் மதிக்க வேண்டும். வணங்குவர்களை மீண்டும் வணக்கம் சொல்வது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 1,42,000 கனஅடியாக அதிகரிப்பு. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தல். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1,18,296 கனஅடியாக அதிகரிப்பு. அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து 103 அடியை தாண்டியதால் மக்கள் மகிழ்ச்சி. ஆடிப்பெருக்கை முன்னிட்டு மேட்டூர் அணையில் இருந்து இன்று நீர் திறப்பு. இன்று முதல் 7 நாட்களுக்கு வினாடிக்கு 5,000 கனஅடி நீர் திறக்க முடிவு. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் காவிரி கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தல். ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட அபாயம் உள்ளது. எனவே காவிரி கரையோரம் இருக்கும் பொதுமக்கள் அனைவரும் மேலான பகுதிக்கு ஏற்பட அபாயம் உள்ளது. நீலகிரி கோவை மாவட்டங்களில் கனமழை தொடரும். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. மத்திய அரசின் பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து திமுக மாநிலம் தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டம். ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக சில மாநிலங்களுக்கு மட்டும் நிதியை அள்ளி கொடுத்திருப்பதாக குற்றச்சாட்டு. திருச்சி லால்குடி அருகே சிறுகலப்பூர் கிராமத்தில் வீட்டின் பின்புறம் கதவை உடைத்து திருட்டு. பீரோவில் இருந்த 80 சவரன் நகை மற்றும் 1,50,000 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்த மர்ம நபர்களுக்கு போலீஸ் வலை. போக்குவரத்து நெரிசலை குறைக்க செங்குன்றம் GNT சாலையோர கடை ஆக்கிரமிப்புகள் அகற்றம். எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி திடீரென ஆக்கிரமிப்புகளை அதிகாரிகள் அகற்றியதால் வியாபாரிகள் வாக்குவாதம். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆடி கிருத்திகை தெப்பத் திருவிழா நிகழ்ச்சி. வண்ண விளக்குகளால் மிளிரும் மலைக்கோவில்.
நிர்பயா நிதி திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்ட பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு அறிக்கை தாக்கல். பழங்குடியின சாதி சான்றிதழ் வழங்க கோரியது தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் ஆகஸ்ட் 22ஆம் தேதி நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை கடற்கரை ஆவடி புறநகர் ரயில் சேவை இரு மார்க்கத்திலும் இன்று ரத்து. கும்மிடிப்பூண்டி சென்னை கடற்கரை மின்சார ரயில் கொருக்குப்பேட்டை வழியாக செல்லும் என்றும் அறிவிப்பு. அக்டோபர் மாதம் முதல் பயன்பாட்டிற்கு வரும் புதிய பாம்பன் பாலம். இணையத்தில் புகைப்படங்கள் வைரல். இலங்கைக்கு எதிரான முதல் T20 போட்டியில் இந்திய அணி வெற்றி. 43 ரன்கள் வித்தியாசத்தில் இலங்கையை வீழ்த்தியது இந்தியா. இந்தியா இலங்கை இடையேயான 2வது T20 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. 3 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் 1-0 என்ற கணக்கில் இந்தியா முன்னிலை. சர்வதேச T20 போட்டிகளில் 16 முறை ஆட்ட நாயகனாக தேர்வாகியுள்ள சூரியகுமார் யாதவ். விராட் கோலியின் சாதனையை சமன் செய்ததால் ரசிகர்கள் ஆரவாரம். பாரிஸ் ஒலிம்பிக் ஆடவருக்கான ஹாக்கி போட்டியில் இந்திய அணி வெற்றி. 3-2 என்ற கோல் கணக்கில் நியூசிலாந்தை வீழ்த்தி இந்தியா அசத்தல். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்திய வீரர்கள் ஏமாற்றம். இந்திய வீரர்கள் சரப்ஜோத் சிங் மற்றும் சீமா அர்ஜுன் சிங் தகுதி சுற்றிலேயே தோல்வி. பாரிஸ் ஒலிம்பிக்கில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்திய வீராங்கனை மனு பாக்கர் இறுதி சுற்றுக்கு தகுதி. இந்தியாவுக்கு பதக்கம் கிடைக்க வாய்ப்பு. பாரிஸ் ஒலிம்பிக் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவின் முதல் சுற்றில் இந்திய இணை வெற்றி. பிரான்சைச் சேர்ந்த இணையை வீழ்த்தி இந்திய இணை அசத்தல். கூகுள் மேப்ஸுக்கு போட்டியாக வெப் பிரவுசரில் பயன்படுத்தும் வகையில் ஆப்பிள் மேப்ஸை அறிமுகம் செய்தது ஆப்பிள் நிறுவனம். தற்பொழுது பீட்டா வெர்ஷன் மட்டுமே அறிமுகம் செய்யப்பட்டிருப்பதாக அறிவிப்பு. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்தின் போஸ்டரை வெளியிட்ட படக்குழு. எதிர்காலத்திற்கு டைம் டிராவல் செய்யும் கதையாக திரைப்படம் உருவாகி வருவதாக தகவல்.